கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அளவில் ஒரு உரை நிகழ்த்தியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு கிட்ட அவர் பேசியிருக்கிறாரு. அதில் செங்கோட்டையனை பற்றியும் எல்இடி ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு விழாவரியாக பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? கொங்கு வேளாளர் கொங்கு வேளாளர் போலரைசேஷன் தான் கொங்கு மண்டலத்தில் 2026 வருங்கிற கருத்தை நிரூபிக்கும் விதமாட்டு எடப்பாடிக்கு வந்த கூட்டம், அதை அவங்க ஆர்கனைஸ் பண்ண விதம் எல்லாமே நமக்கு தகவல்களை சொல்லுது. காரணம், ராமதாஸுங்கிற ஒரு சபார்டினேட் ஃபோர்ஸை பன்னூட் ராமச்சந்திரன் எதிர்த்து விஜயகாந்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுங்கிறதுக்கும் இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் வர்றதுக்கும் வேறுபாடு இருக்குது. செங்கோட்டையன் ஒற்றை தலைமையாக வரும்போது நான் தான் சொன்னேன், புடியை விட்டுட்டிங்கன்னா அது பிறகு காலி. இப்போ எல்லாம் புடியை எடப்பாடி கிட்ட விட்டு கொடுத்துட்டு குத்துதே கொடைதன்னு இப்போ எல்லாமே சிபி சண்முகம், கேபி முனுசாமி, வீரமணி, அன்பழகன், அவரோட அன்பு சகோதரர் வேலுமணி, தங்கமணி, வேலுமணி தான் அவருக்கு அன்பு சகோதரர், மற்றவங்க எல்லாம் கட்சிக்கு வரங்க தான், கேபி முனுசாமி, இவங்க எல்லாருமே இன்னைக்கு குத்துதே கொடைதன்னு கதறாங்க, பதறாங்க.